எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஹலோ கைஸ், எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கணுங்கிற ஆசையில் கண்ணை மூடிட்டு யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறமா அதில் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சு முடித்து பார்த்தா எந்த அமௌண்ட்டுமே நமக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட இப்படி தான் ஆச்சுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் முதல்லையே இதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை முன்னாடியே கொண்டு வந்திருக்கேன். ஆப்ஸ், வெப்சைட்ஸ், கோர்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கெரியர் இந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அது உண்மையாக இல்லையான்னு ஒரு டவுட் வரும். அப்படி வரும்போது இந்த சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரைட்டிங் ஜாப். இந்த ரைட்டிங் ஜாப் பற்றி சில பேர் யூடியூப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துருந்தா அதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் சொல்லியிருப்பாங்க, அதில் உங்களை ஆட் பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 2000 இல்லை அதுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட்டாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, அவங்களே எழுதுறதுக்கான பேப்பர்ஸ், பென்னு, நீங்கள் எதை பார்த்து எழுதணுமோ அந்த புக்கு அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு தான்னு அதை சொல்லுவாங்க. அது 100% ரீஃபண்டபுள்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 7000 to 8000 வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அதை நம்பி அமௌண்ட்லாம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கு, அது நோட்டு எல்லாமே கொரியர் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, கொரியர் பண்ணிட்டாங்கல்ல நமக்கு தான் வந்துருமேன்னு யோசிக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸ்ட்ரா பேப்பர். அவங்க கொடுத்துருக்கிறத தவிர மற்ற வேறு எந்த பேப்பரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிளாக் பென்னோ ப்ளூ பென்னோ ஏதாவது ஒரே ஒரு பெனில் தான் ஃபுல் இதுவும் நீங்கள் எழுதியிருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸு. ஒரு பேஜில் இவ்வளோ வேர்ட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நோ அமௌண்ட் ஃபார் மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதுக்கும் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த புக்கை ஃபுல்லாக நீங்கள் 7 நாளில் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பியிருக்கணும். இது எல்லாம் தான் இந்த ரைட்டிங் ஜாபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் இந்த ரைட்டிங் ஜாபை நம்ம பண்ணணுமா வேணாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரைட்டிங் ஜாப் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ அதை நம்பி உங்களோட 2000 வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் சம்பாதிக்க வேறு ஏதாவது வழி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.